என்ன டேஸ்ட்டு அப்படி உங்கள் வீட்டில் சொல்லணுமா? அப்போ இந்த குருமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக இருந்தால் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது மாதிரி பொடியாகவும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சைட்லேயே ஒரு 3/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு போல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக. இதெல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம வெங்காயமும் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கிட்ட கறி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லைனா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேம் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன். நிறையா ஊற்றாதீங்க. இந்த கிரேவி நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமாகவே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சும்மா கமன்னு சிம்பிளான சால்னா ரெடி. டேஸ்ட்டு அப்படி இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாத காரணத்தால் நான் அப்படியே சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். டாட்டா.